வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம். 4 பீஸு வரும். முட்டை பப்ஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு சைஸில். கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க அந்த அளவுக்கு எடுத்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளராக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மேல் மாவுக்கு உப்பு கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை இதை 2 பங்காக பிரிச்சுக்கலாம். மாவை இதை மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துட்டு கத்தி வச்சு 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரம் மட்டும் இதை மாதிரி ஓரம் ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டமாக வரும். கட் பண்ண பீஸை தனியாக எடுத்துக்கலாம். இதை மாதிரி 4 சைடை கட் பண்ணி நம்மளுக்கு எத்தனை பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ திரட்டி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு திரட்டி வச்சுருக்கேன். முட்டையும் 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாடை போடுறதுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கிறத கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று வதக்கி வச்சுருக்க வெங்காயம் மசாலாவை இதில் வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு முட்டை பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி 4 சைடும் மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு கேப் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இது மாதிரி மாவோட மாவு வச்சு எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஓப்பன் இல்லாமல். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக இழுக்காமல் இருக்கும். இதை மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தீயை கம்மி பண்ணிவிட்டு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கம்மியான தீயிலே நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா வேக விட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே அதுமாரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. 2 முட்டையை வச்சு சூப்பராக முட்டை பப்ஸ் செஞ்சாச்சு. வீட்டில் கோதுமை மாவு வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவுனாலும் வச்சு செய்யலாம். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆறினது ஒன்று எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு முட்டை கூட கலந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒரு வா சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. கோதுமை மாவுலேயே நம்ம செஞ்சாச்சு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாயங்கால டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.